ஓஹோ, நீங்களா இங்க வைக்கீங்களா பரிவாரத்துக்கு? நீ எங்க இங்க வந்த? நான் இந்த வீட்டு தோட்டக்கார. ஆமா, நான் இந்த வீட்டு சொந்தக்காரி. அதே நான் ரொம்ப நெருங்கி வந்துட்டேன் பக்கத்துல. வருவேன். அந்த வாழையை கீழே போடு. போடிய. எப்படி போகுது? எப்படியா? அதோ அந்த வழியாத்தான். நான் வழிய கேட்கல, சத்தத்தை கேட்கிறேன். ஆமா, மரியாதையா சொல்றேன், போறியா இல்லையா? அது என்ன வேலைக்கு வச்சாலே பெரிய மனுஷன், அவர் வந்து சொல்லட்டும். ஓஹோ, இரு 10 என்றதுக்குள்ள உன்னை பந்த மாதிரி தூக்கி வெளியே சொல்றேன். அப்பா அப்பா, இந்த ஆளை ஏப்பா வீட்டுல வேலைக்கு சேர்த்தீங்க? வீட்டுல இல்லையே, தோட்டத்துல தானே சேர்த்திருக்காரு. நீ சும்மா இரு. அப்பா, இது யார் தெரியுமா? ஏதோ பேர் சொன்னாங்க, கோபாலு. அது இல்லப்பா, அன்னைக்கு சேரி ஜனங்களுக்கு முன்னால என்ன அவமானப்படுத்துறதா சொல்லல. ஆமா, இந்த ஆள் தான். அவனா இவன்? சிங்காரி துப்பாக்கியோட சுட்டுடுறேன். விசாரிச்சுட்டு அப்ப தீர்ப்பு சொல்லுங்க சார். அப்பா, இதுக்கு விசாரணை தேவையில்லை. விசாரிக்காம தீர்ப்பு சொன்னா பெரிய அநியாயம், துரோகம். இந்த பாரு, எனக்கு நீதிபதி என் மகதான். அவ சொன்னா சொன்னதான், சுடல போ. ஒண்ணுமில்ல, அதாவது இந்த அஞ்சலை என்ன அஞ்சல? 5 இலை, அதாவது ஒரு மூலிகை. அதை சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கலாம். அதை நம்ம தோட்டத்துல பகிர் பண்ணி தர்றேன்னு சொன்னா, அதனால அவனை வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த ஆள் என்னுடைய எதிரிப்பா, இங்க இருக்க கூடாது. ஐயோ, நான் 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணுமே, நான் செத்து போயிட்டா? ஆமா, அது ஏதாவது ஏற்பட்டா ஒரே பொண்ணு என்ன ஆகாது. அதனால அந்த அஞ்சலை பயிர் வளர்ற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கிடையில வம்புக்கு வந்தா சுடுறேன். குமரி குறும்புக்காரனா இருந்தாலும் பார்த்தா சுறுசுறுப்பாதான் தெரியுது. எனக்கு இந்த தோட்ட வேலையே செய்ய முடியல. ஆனால் இந்த ஆளே இருக்கணும். என்ன போவதா நிச்சயதா இருக்கதா? இருப்பா, நீ ஒரு தமாஷக்கார, புரியாதா? இரு. எல்லாரும் உன் பக்கம் சேர்த்துட்டாங்க. இரு உன்னை நானே விரட்டுறேன். வழிவிட. ராஜாக்களே தேவையில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் ராஜாக்களாகவும் மிக பலர் அடிமைகளாகவும் இருப்பதை விட ராஜாக்களே இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. ஏய் தோட்டக்காரா, என்ன வெட்டிக்காரமா? ஏன் படிக்கிற? படிக்காத. படிக்காதேன்னு சொல்ற முதல் ஆளு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தாமா. ஆஃப்டர் ஆல் நீ தோட்டக்கார, நீ காலேஜ்ல முதல்ல இருக்க, நான் கடைசியா இருக்கேன். அதுக்காக என்ன கடைசிக்கு போறாங்க? அம்மா, முடிஞ்சா முயன்று முன்னுக்கு போங்க, நானும் கை கொடுத்து கூப்பிட்டுக்கிறேன். நான்சென்ஸ். நீ எப்படி படிக்கிற நானும் பாக்குறேன். பெண் குத்து விளக்கு மாதிரி அமைதியா எரியணும், தீவட்டி மாதிரி எரியவே கூடாது. யோ, என்னையா சொன்ன? நான் சொல்ல வீட்டுக்காரமா, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். சொல்லுவார். இரு.
அடி கண்ணு இந்த புத்தக பூச்சி படிச்சு முடிச்சு ஆவதன் அடி கண்ணு அடி கண்ணு அடி கண்ணு அண்ட பக்கர மால பக்கர ஹை 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 பாயில கலோமா பேபி பாயில கலோமா அண்ட பக்கர மால பக்கர ஹை 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 பாயில கலோமா பேபி பாயில கலோமா காட்டடி கண்ணு அடி கண்ணு அடி கண்ணு இந்த புத்தக பூச்சி படிச்சு முடிச்சு ஆவதன் அடி கண்ணு அடி கண்ணு அடி கண்ணு அந்த பக்கர மால பக்கர ஹை 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 பாயில கலோமா பேபி பாயில கலோமா அந்த பக்கர மால பக்கர ஹை 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 பாயில கலோமா பேபி பாயில கலோமா லா 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 ஏய் தோட்டக்கார ஒன்னத்தாயா ஏய் கூப்பிட்டீங்களா? ஆமா நீ இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க படிக்கிறா? படிச்சு முடிச்சுட்டேம்மா. ஆஹா, பெண்மையை பத்தி மகாத்மா காந்தி என்னமா சொல்லியிருக்காரு தெரியுமா? அது சரி, நாங்க இவ்வளவு நேரம் ஆடணுமே ஓம் கத்தினோமே இல்ல பாடினோமே. அடே அப்படியா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே. நான் ஒரு கலை ரசிகர். தெரிஞ்சிருந்தா அங்க வந்து உங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து என்ன ரசிப்பு வச்சிருப்பேன் தெரியுமா? போச்சு, எல்லாம் போச்சு, வாய்ப்பே போச்சு. குமரி, உன்னால இந்த ஆளை அசைக்கவே முடியாது. என்ன மட்டும் இல்லம்மா, கடமையை செய்யற யாராலையும் அசைக்கவே முடியாது. ஆமா. மாணவ மாணவிகளே வணக்கம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது கல்லூரி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கு கொள்ளும் மாறுவேட போட்டி நடைபெறும். சகோதரிகளே வணக்கம். இதுதான் காலேஜ் கம்ப்யூட்டர். கேட்ட கேள்விக்கு பட்பட்டுன்னு பதில் சொல்லும். தம்பி, அண்ணே, பெண்ணே பூன்னு சொல்றாங்களே, அது ஏன்? காதலிச்ச உடனே இவ்வளவுதானாங்கிறவன் அதனாலதான். ஆணாகப்பட்டவன் பெண்ணாகப்பட்டவளுக்கு தாலி கட்டுறானே, அது ஏன்? அந்த ஒரு நிமிஷமாவது கணவன் எதிரில மனைவி தலை குனிஞ்சு நிக்கட்டுமேனுதான். எல்லாரும் வேலை வேலைன்னு அலையறாங்களே, அது எதுக்காக? வேலை கிடைச்ச உடனே ஸ்ட்ரைக் பண்றதுக்காக. சில பேரு கட்சி விட்டு கட்சி மாறுறாங்களே, அது ஏன்? உழைக்கிற வழியை தேடுறாங்க. ஐயோ பாவம், விட்டு. நாமெல்லாம் எதுக்காக காலேஜுக்கு வந்திருக்கோம்? எதுக்காக? ஒருவேளை படிக்கிறதுக்காக இருக்குமோன்னு நினைக்கிறேன். இருக்கும். ஆடுவது உடலுக்கு விளையாட்டு, பாடுவது மனதுக்கு விளையாட்டு. ஆடுவது உடலுக்கு விளையாட்டு, பாடுவது மனதுக்கு விளையாட்டு. இரண்டும் இருந்தால் அழகு வளரும், இன்று போல் என்றும் கொண்டாடும். ஆடுவது உடலுக்கு விளையாட்டு, பாடுவது மனதுக்கு விளையாட்டு.